கீழக்கரைக்கு ஷீலா மீன் வாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோ என்னென்னு சொன்னால், கீழக்கரையில் வந்து ஷீலா மீன் வந்து ஈவினிங் டயத்தில் ஜனவரி டிசம்பர் மாதங்களில் கிடைக்கும். அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ராம்நாட்லேருந்து கிளம்பி நம்ம வந்து ஷீலா மீன் வாங்க கீழக்கரைக்கு வந்திருக்கோம். இந்த அதோடு சேர்த்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி அமைச்சுங்க. கீழக்கரை கடற்கரையில் சூரியன் மறைகிற காட்சி, அது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இது நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இது வந்து பெரிய ஒரு கிடச்சது வந்து எனக்கு பெரிய அதிசயம். இந்த சூரியன் மறைய காட்சி கீழக்கரையில் தெரியுதுன்னா எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இது வந்து திருக்குரான் வசனம். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யுங்க, இந்த திருக்குரான் படிங்க. திருக்குரான் வந்து என்னென்னு சொன்னால், வானம் பூமி அனைத்தையும் படைத்தவுடைய வேதம். இந்த மீனை எவன் நமக்கு உருவாக்கி கொடுத்தா அந்த இறைவனின் வேதம். நம்ம இறைவன் ஒவ்வொன்றையும் படைத்து நம்ம கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அவனுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி கீழக்கரைக்கு ஷீலா மீன் வாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோ என்னென்னு சொன்னால், கீழக்கரையில் வந்து ஷீலா மீன் வந்து ஈவினிங் டயத்தில் ஜனவரி டிசம்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இப்போ வந்து நம்ம கீழக்கரைக்கு வந்திருக்கோம். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு மாலை பயணம், ஒரு 5:30 மணிக்கு. என்ன ரீசன் சொன்னால், கீழக்கரையில் வந்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வந்து இந்த வாலி நோக்கனுடைய ஷீலா மீன் வந்து கீழக்கரையில் கொண்டு வந்து விற்பாங்க. ஏன்னா வாலி நோக்கம் 20 கிலோ ஒரு மீன் இருக்கும். அதை பெரிய பெரிய சக்கரை மாதிரி ஒரு பீஸ் போட்டு விற்பாங்க. அது வந்து கீழக்கரையில் வந்து ஃபேமஸ்ஸு. என்ன அப்போ கீழக்கரையில் வந்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வந்து இந்த பெரும்பெரும் பணக்காரங்கள்லாம் ஊருக்கு வந்துடுவாங்க. கல்யாணங்கள் அதிகமாக நடக்கும். ரெண்டாவது இந்த மீன்களை வாங்கி ஊர்களுக்கும் கொடுத்து விடுவாங்க. சென்னை மாதிரி ஊர்களுக்கும் கொடுத்து விடுவாங்க. அப்போ அந்த ஷீலா மீன் வாங்குறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், கீழக்கரை நோக்கி பயணிக்கிறோம். ராமநாதபுரத்துலேருந்து கீழக்கரை மாலை பயணம் ஷீலா மீன் வாங்குறதுக்கு. இப்போ கீழக்கரை அந்த ரோட்டில் அந்த வண்ணாந்துறைங்கிற இடம் இருக்கும். அதிலேருந்து கீழக்கரை ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல எல்லாம் தோப்புகள் முன்னால் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சில தோப்புகள் இருக்குது. சில இடங்களில் வந்து வீடுகள், பெரு பெரும் கடைகள், கட்டிடங்கள்லாம் நிறையா வந்துருச்சு இந்த ரோட்டில். அதாவது இந்த ஏர்வாடி ரோட்டுக்கும் இந்த வண்ணாந்துறைக்கும் இடையில் உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் ரோடு. முன்னால் வெறும் தோப்புகளாக தான் இருக்கும். இப்போ தோப்புகள்லாம் அழிச்சிட்டு வீடுகள் நிறையா வந்துருச்சு. இந்த கடைகள்லாம் கிட்ட வந்துச்சு பார்த்திங்களா, நிறையா கடைகள் வந்துருச்சு. இது வந்து பழைய தோப்புங்க. இது கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பில்டிங் இருக்குது இடது பக்கம், அது இன்னும் விற்காமல் இருக்காங்க போல். அது ரொம்ப காலமாக அந்த செவர் இருக்குது. இந்த இடது பக்கம் வந்து கட்டடங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா. இடது பக்கம் வந்து இந்த கட்டடங்கள் நிறைய தோப்புகள்லாம் அழிச்சிட்டு கட்டடங்கள் வந்து ஒரு பள்ளியாசம் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடது பக்கங்கள் வந்து வலது பக்கம் தோப்புகள் அப்படியே இருக்குது. இடது பக்கம் தோப்புகள் அப்படியே இருக்குது. வலது பக்கம் வந்து கட்டடங்கள் நிறையா வந்திருக்கு. லைன் வீடுகள் நிறையா வந்திருக்கு. இந்த பெட்ரோல் பங்க் வந்துருக்காருங்க, இந்தியன் ஆயில் பேங்க்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்குள்ளே டெவலப்மெண்ட்டுங்க. இந்த ரோட்டில் முன்னாலேயே வெறும் தோப்புகள். இந்த முகமது சதக் ட்ரஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆர்ச்சு, இதெல்லாம் 30 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கள் நிறைய ஹோட்டல்ஸு, ஃபர்னிச்சர் கடை, அப்புறம் சிக்கன் கடை, பார்பிக்யூ, கிரில் சிக்கன், நிறையா கடைகள் வந்திருக்கு இந்த ரோட்டில். இந்த ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கு பாருங்க. நிறைய பில்டிங் இந்த ரோட்டில் வந்துருச்சு. ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தாங்க இந்த ரோடு டெவலப்மெண்ட்டு. இந்த பக்கெட் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கு பாருங்க. 10% ஆஃப் பட்ஜெட்டில், ஏதோ பக்கெட்டில் கொடுப்பாங்க பிரியாணி. குடும்பமே சாப்பிட்லாம். பெஸ்ட்டு மம்மிலாம் வந்திருக்குங்க கீழக்கரையில். பரவாயில்ல. ஃபர்னிச்சர் கடை. இது வந்து வள்ளல் சீதாக்காதி தோரண வாயில். இதுக்கு வலது பக்கம் கட் பண்ணால் இதுக்கு போயிடலாம், ஏர்வாடி போயிடலாம், கன்னியாகுமரி, கேரளாக்கெல்லாம் போகலாம். ஆனால் ஏர்வாடிக்கு போகாது. எங்கே சிறுக்கு அல்லாவுக்கு வந்து இணை வைக்கிற இடம். ஒரு மனிதன் இறந்துட்டார், முடிஞ்சு வச்சு. இந்த உலகத்துக்கு அதற்கு அவருக்கு எந்த தொடர்பு கிடையாது. இப்போ இந்த அவுளியா கனவுல வந்தார் சொல்லுவாங்க. இந்த அவுளியா வர்றாரு, செய்தான் வர்றான். செய்தான் வந்து என்ன செய்கிறான், வழி எடுத்து அவன் நரகத்தை கொண்டு போகணும். அப்போ அல்லாஹ் வந்து உங்கள் கழுத்து நரம்புக்கு பக்கத்தில் இருக்கான். அவன்கிட்ட நீங்கள் பிரார்த்திங்க. அதே நேரான வழி. நீ தர்கால கையேந்தினேன்னா நிரந்தர நரகம். இப்போ இந்த வலது பக்கம் போனால் ஏர்வாடி, நம்ம நேராக போயிடுறோம் கீழக்கரை ஊருக்குள்ளே. இப்போ வந்து ஷீலா மீன் வாங்குறதுக்கு நம்ம வந்து கீழக்கரையிலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து கீழக்கரை மாலை பயணம் 5:30 மணிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கோம். கீழக்கரையிலேருந்து கிழக்கு தெருலேருந்து ஷீலா மீன் கிடைக்குமா. அதாவது நம்ம ஊர்கள் ராமநாடு பக்கம்னா 2 கிலோ 3 கிலோ ஷீலா மீன்கள் வரும். பெருசு, ரொம்ப பெருசுலாம் வராது.
ஆனால் இங்கே வந்து 18 கிலோ 20 கிலோ மீன் இருக்கனால பெரும் பெரும் சக்கரை மாதிரி துண்டு வெட்டி போடுவாங்க. கீழக்கரை ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸு கீழக்கரை. இது வந்து பழைய இது இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள என்ட்ரன்ஸு. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடம் இது. இப்போ இந்த ஏர்வாடி ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. இந்த இடத்துல தான் இந்த இடது பக்கம் அந்த பில்டிங்கில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு முன்னால். இப்போ இந்த ஒரு பஸ்ஸு 11A பஸ்ஸு வரும் பாருங்கள், அது வந்து இடது பக்கம் திரும்பும். அந்த திரும்பத்தில் அதான் பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. அந்த அது இடைஞ்சலான ரோடு தான். அதுக்குள்ளே ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ்ஸு வர முடியாது. அப்படி ரோடு தான் அது. அது ஒரு தனியார் யாரோ ஒரு ஆள் இலவசமாக இடம் கொடுத்தனால அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. யார் கொடுத்தான்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு யார் இடம் கொடுத்தான்னு. இப்போ நேராக கீழக்கரை ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பழைய பில்டிங் அப்படியே இருக்குங்க. 30 வருஷம் ஆச்சுங்க. இந்த இடது பக்கம் உள்ள பில்டிங்கு ஏற்கனவே உள்ளது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் கீழக்கரையில் தான் படித்தேன். எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க கீழக்கரை அமைதியாக தொடக்கப்பள்ளியில். அதனால் நான் 8வது வரை 12வது வரை கீழக்கரையில் தான் படித்தேன். அதனால் கீழக்கரை வந்தாவே ஒரு மலரும் நினைவுகள், அந்த ஸ்கூல் வாழ்க்கை இந்த நினைவுகள் ஏற்படும் எனக்கு. நான் ஹமீதியா மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன் 8வது to 12வது. இடது பக்கம் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளிங்க. இந்த மஞ்சள் கலர் பில்டிங் வந்து மலேரியா அந்த டெஸ்ட் பண்ணுறது, மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திரை கொடுப்பாங்க. மலேரியாவுக்குன்னு தனி ஒரு ஹாஸ்பிட்டல் கீழக்கரை மட்டும். ஏன்னா கீழக்கரை வந்து மலேரியாவுடைய ஒரு சென்ட்ரு மாதிரி. மலேரியா காய்ச்சல் அதிகமாக இருக்கும் கீழக்கரையில். கடற்கரை ஊர்கள் பொறுத்தவரை மலேரியா அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மலேரியா ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வந்து இந்த கீழக்கரை நகராட்சி கட்டடம். இப்போ இந்த இடது பக்கம் போகுதில் இது வந்து இந்த காய்கறி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்து மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்து பஜார். முஸ்லீம் பஜார் ஒன்று இருக்குது, இந்து பஜார். இது வந்து இந்து பஜார். இது வந்து அந்த கீழக்கரை கடற்கரை போகிற ரோடு. கடற்கரை போகிற ரோடு வந்து ரொம்ப ஒடுக்கமான ரோடு தான் இது. இதில் 1ஆம் நம்பர் பஸ் இந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் பெரும்பாலும் ரூட் பஸ்ஸுக்கெல்லாம் வரும். இந்த இடத்துல வந்து 1ஆம் நம்பர் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அதாவது கீழக்கரை கடற்கரை வரைக்கும் போகிற பஸ் வந்து 1ஆம் நம்பர். 1A 1B இந்த பஸ்ஸுகள் மட்டும்தான் கடற்கரை வரைக்கும் போகும். அது மட்டும் தான் இந்த இடது பக்கம் ஒரு ரோடு பக்கத்தில் இது போனால் கீழக்கரை ஊருக்குள்ளே போயிடலாம். நடுத்தரு மேலத்தரு எல்லாம் போகலாம். இந்த பில்டிங்லாம் பழைய பில்டிங்கு. இது இடது பக்கம் ஒரு இந்த பள்ளியாச மினாரா மாதிரி வரும் பாருங்கள் என்ட்ரன்ஸு. அது வந்து கொத்துவாப்பள்ளி. கொத்துவாப்பள்ளி ஒரு தனி வீடியோவாக போடுவோம். இது வந்து கொத்துவாப்பள்ளி இடது பக்கம் உள்ள தெரியுதா. ஆனால் அங்கே ஒரு தர்கா இருக்குங்க. என்ன தர்கா வந்துங்க, செய்தான் வந்து என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு வழி எடுத்து வச்சுட்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்காவை வந்து இடித்து தரமாட்டமாக்குங்கன்னு சொன்னாங்க. இவங்க தர்காவை வச்சு என்ன செய்கிறாங்க, எல்லா அனாச்சாரங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த அவுளியா கனவுல வந்தார் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணார், கனவுல வந்து அவுளியா வர்றாரு, அவர் செய்தான் வர்றான். செய்தான் வந்து என்ன செய்கிறான், வழிகெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிறான். நல்லா தர்காவில் போய் கையேந்திராதியே, நிரந்தர நரகம். அல்லாட்ட மட்டும் கையேந்துங்க. இப்போ ஒரு இடத்துல டீ குடிக்க வந்திருக்கேன். பிஸ்ஸா பேக்கரின்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அதில் தான் டீ குடிக்க வந்திருக்கோம். அப்போ பைக்கில் இதில் வந்து ஒரு 1423 ரூபாய்க்கு ஒரு ஆக்ஷன் கேமராங்க, ஃப்ளிப்கார்ட்டில் 4K கேமரா. அதில் தான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 2வது வீடியோ ரெக்கார்டிங். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நத்தம் அந்த ஊர் அந்த வர்ற வழி உள்ள வீடியோ போட்டோம். நல்லா தெளிவாக இருக்குங்க. கேமராவில் எடுக்கிறத விட நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், இங்கே பேக்கரியில் தான் நம்ம வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டியிருந்தோம். கீழக்கரை ரோடு காட்சி கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிங்க. கீழக்கரையோடைய ரோடு காட்சி. அந்த ஏத்தாப்பில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்குது தெரியுமா, அந்த ப்ளூ கலரு கண்ணாடி போட்ட அந்த கேட். அதுதான் வந்து கரீம் ஸ்டோர் முன்னால். நான் கீழக்கரையில் படிக்கும்போது இங்கே தான் வந்து புக்ஸ்லாம் வாங்குவேன். புக்ஸு, கைடு, நோட்டு எல்லாமே. பக்கத்தில் கோபால் ஸ்டோரு, பக்கத்தில் கரீம் ஸ்டோர். இப்போ வேறு கடை மாதிரி தெரியுது. முன்னால் பயங்கர ஃபேமஸ்ஸு. நோட் புக் வாங்கணும்னா இங்கே தான் வரணும். புக்ஸு, கைடு எல்லாமே வச்சுருப்பாங்க, பேனா, பென்சிலு. முன்னால் கீழக்கரையில் வந்து நான் வாழ்ந்து நடந்த இடங்கள் இதுகள்லாம் கீழக்கரையில். ஏன்னா அப்போ வண்டி கிடையாதுல, பெரும்பாலும் சைக்கிளில் தான் வருவோம். சைக்கிளில் வரும், இல்லைன்னா நடந்து வருவோம். இப்போ கட்டடங்கள் ரொம்ப ஒரு மாற்றங்கள்லாம் கிடையாது. சில கட்டடங்கள் பெரிய கட்டடங்கள் வந்திருக்கு. பாக்கி எல்லாமே பழைய பில்டிங்காக தான் இருக்குது. இந்த ரைட் சைடு உள்ளதெல்லாம் புது பில்டிங். இப்போ லெஃப்ட் சைடு உள்ளது பழைய பில்டிங் அப்படியே இருக்குது. அது பக்கத்தில் வந்து வடக்கு தெரு பள்ளிவாசல் இருக்குது.
அந்த பில்டிங் அடுத்து ஒரு கேப் மாதிரி போகுது பற்றிலா, அது வந்து உள்ளே போனால் வடக்கு தெரு பள்ளியாசை, நல்லா பெரிய பள்ளியாசில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து கீழக்கரை பீச் வந்திருக்கோம். கீழக்கரை பீச்சு எப்படி பாருங்கள், கீழக்கரை உள்ள சாக்கடை பூரா அந்த பீச்சில் தான் கலக்குது பாருங்கள். தெரியுதா ஓடுது பற்றிலா இந்த சாக்கடை. கீழக்கரையில் எத்தனையோ வருஷங்களாக கலந்துக்கிட்டுருங்க, இன்றைக்கி மட்டும் கலக்கலை. அந்த கடல் வந்து வாயிருந்தாலும் அழுதுறேன். அவ்வளோ ஊர் சாக்கடையும் இந்த கடலில் தான் கலக்குது. என்ன அப்போ எத்தனையோ பணக்காரங்கள் இருக்காங்க, கீழக்கரைக்காரங்க இருக்காங்க. ஏன்னா காயல்பட்டினம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடற்கரை வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழக்கரை பீச்சையும் அழகாக ஆக்கலாம். ஆனால் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இந்த கீழக்கரையோட சாக்கடை பூரா யூஸ் பண்ணுற சாக்கடை இங்கே கிடக்குது, கடலில் தான் கலக்குது. கீழக்கரையில் பிடிக்கிற மீன் திங்கவே பெரும்பாலும் ஒப்பாது. அவ்வளோ சாக்கடையும் கடலில் கிடந்துச்சுன்னா எல்லாம் கடலில் தானே கிடக்கும். ஒரு குப்பை கூலம் இந்த பீச். ஆனால் இப்போ கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. முன்னால் இந்த ரோடு கிடையாது, நான் இருக்கும்போதெல்லாம் அந்த ரோடு கிடையாது. இப்போ பீச் ரோடு போட்டிருக்காங்க. இந்த தோப்பு வந்து இதுவரை வந்திருக்கும், கடற்கரை வரை அந்த ரோடு வரை அந்த தோப்பு வந்திருக்கும். இப்போ தோப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரோடு போட்டிருக்காங்க. பீச்சையும் இந்த சாக்கடை தண்ணி கலக்கிறதை நிப்பாட்டிட்டு பீச்சை நீட்டாக்குனாங்கன்னா சூப்பராக இருக்கும். சுத்தமாக வச்சாங்கன்னா கீழே பிள்ளைய விளையாடுறதுக்கு இல்லாமல் ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணாங்கன்னா நீட்டாக இருக்கும். எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, அழகாக செய்யலாம். ஆனால் சாக்கடை பூரா கீழே எத்தனையோ வருஷங்களாக கிடக்குதுங்க. இப்போ இல்லை, நானே வந்து கிட்டத்தட்ட நான் 92 படித்தேன், +2. எத்தனையோ வருஷங்க. அப்போ அதுக்கு முன்னால் எத்தனையோ வருஷங்களாக சாக்கடை கலந்துக்கிட்டு தான் இருக்குது கடற்கரையில். ஒரு மரம் சூப்பராக இருக்குது இல்லை, அப்படி வளைஞ்சு போய் தென்னை மரம். மக்கள் வந்து இப்போ அதிகமாக வந்திருக்காங்க, சாயந்தரம் டைம் பாஸ் பண்ண வந்திருக்காங்க. என்ன ஆனால் பாருங்கள், கடற்கரை சுத்தம் இல்லாமல் இருக்குது. சுத்தமாக இருந்துச்சுன்னா எப்படி சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைய இந்த கீழக்கரை கடற்கரைக்குள்ளே காலை வைக்க முடியாது. ஏன்னா ஊர் சாக்கடை பூரா அதுக்கும் கலக்குது. அரிப்பு வந்தாலும் வந்துடும். ஐஸ் வண்டி எல்லாமே வந்திருக்கு. எல்லாம் மக்கள் டைம் பாஸ் பண்ண வந்திருக்காங்க. கீழக்கரை பக்கம் கடற்கரைக்கு வந்திருக்காங்க. ஆனால் சுத்தமாக வந்து ஆக்குனா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் வரலாம். இல்லை பக்கத்து கிராமங்கள், பக்கத்து ஊர்லேருந்து எல்லா மக்களும் வருவாங்க. சுத்தமாக இல்லாதனால தான் பெரும்பாலும் யாரும் வர்றதில்லை. கடற்கரை காட்சிகள் அழகான காட்சியாக இருக்குது இல்லை. ஒரு சின்ன போட்டு 2 போட்டு கிடக்கு கடற்கரை. எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை. பெரும் போட்டு இருந்தால் கூட இவ்வளோ லுக்கு இருக்காதுங்க. சின்ன போட்டு இந்த கடல் தண்ணிக்குள்ளே கிடக்கிறது அப்படியே ஒரு சூப்பர் சீனரியாக இருக்குது இல்லை. அழகான காட்சி, கீழக்கரை கடல் காட்சி. இந்த நேர போனால் தீவுகள் வரும். இந்த தீவு, நல்லதண்ணி தீவு, முயல் தீவு, இல்லை கீழே பாமன்லேருந்துங்க ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நிறையா தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளையெல்லாம் சில சுற்றுலாத்தலங்கள் ஏதாச்சும் ஒரு தீவை வந்து கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி சுற்றுலாத்தலமாக்கலாம். சுற்றுலாத்தலமாக்குனா ராமேஸ்வரத்துக்கு எத்தனையோ மக்கள் வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு அதிலேயே பல்லாயிரம் கோடி வருமானம் வரும். இப்படி ஒரு நாளைக்கு 5000 பேர் 6000 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. பெரும் போட்டு விடலாம். போய் அங்கே ஒரு பார்க் மாதிரி வச்சு, அங்கே ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற இடங்க ஹோட்டல் வச்சு சுற்றுலாத்தலமாக்குனா இதிலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது இவ்வளோ வருமானம் வரும். ஏன்னா அத்தனை மக்கள் ராமேஸ்வரம் வர்றாங்க. இந்த காட்சியை பற்றியில் சூரியன் மறைகிற காட்சி நான் வந்து இது வந்து எதிர்பார்க்கலைங்கண்ணா. கீழக்கரைக்கு சீலாமினவா போகணுன்னு நினச்சேன். ஆனால் பீச்சுக்கு போனேன். கீழக்கரையில் வந்து சூரியன் மறைகிற காட்சி தெரியுங்கிறது நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு அழகான அற்புதமான காட்சி கிடச்சிருக்கு பாருங்கள். இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவனை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். ஆனால் சூரியன் வந்து நம்ம என்ன செய்கிறோம், சூரியன் வந்து உதிக்கிறது மறையுதுங்கிறோம். சூரியன் உதிக்கலாம் மறையலை, பூமி சுற்றுது. அதனால் சூரியன் உதிக்கிறது மறைகிறது மாதிரி தெரியுது. இன்றைக்கி என்னது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. பூமி சுற்றுறனால சூரியன் மறைகிறது உதிக்கிறது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ சூரியன் வந்து இறைவனுடைய அத்தாட்சிங்க. இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவன் அறிவு. எவன் இந்த சூரியனை படைத்தானோ அவனைத்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா உண்மையான இறைவனை அறிவிய. 2 பேர் சண்டை போகிறாங்க, டே மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதன் உள்ளம் சொல்லுது கடவுளுங்கிறான், வானத்தில் இருக்கான், பூமியில் இல்லை. அந்த கடவுள் தான் இதை படைத்தவன், அவனைத்தான் வணங்கணும். அவனை வணங்கினா தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போகிற இடம் நரகம். இது வந்து லைட் ஹவுஸ். இது பாருங்கள், எல்லா ஊர்லேயும் கடற்கரையில் வந்து கடல் புறா இருக்குங்க. கடல் புறா என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு அந்த மீனை வந்து ஓடி போய் திங்க கடல் புறா இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க காக்கா இருக்குது. இப்போ எங்கே குப்பை கிடக்கோ அங்கே தான் காக்காவும் நாயும் கிடக்கும். அப்போ குப்பை கொட்டுற இடமா போனனால தான் இன்றைக்கி வந்து கடல் புறா இல்லாத வந்து காக்கா வந்துடுச்சு, நாய் வந்துடுச்சு. இதை லைட் ஹவுஸுடைய காம்பவுண்டு.
லைட் ஹவுஸு 6 மணிக்கெலாம் போட்டுருவாங்க. இப்போ 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் லைட் போடாமல் இருக்காங்க. தெரியல. இப்போ வந்து சூரியன் வந்து கிட்டத்தட்ட மறைஞ்ச நிலையில் நம்ம ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் பார்த்துருந்தோம். என்ன இப்போ 3 வீடியோ வந்து சூரியன் கொஞ்சம் மேலே இருக்கும்போது, அதுக்கு மேலே இருக்கும்போது 3 வீடியோவை எடுத்துருந்தேன். 3 வீடியோ வரிசையாக போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லாஸ்ட்டில் வந்துடுச்சு, செகண்ட் வீடியோ செகண்டில் வந்துடுச்சு, தேர்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுச்சு. அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், சூரியன் எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது சூரியன் மறையருடைய காட்சி, அழகான காட்சி. அதுவும் மாலை நேரத்தில் அந்த கடற்கரை காட்சியோட அந்த போட்டு, மரங்கள், கடற்கரைகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் அந்த காட்சியை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன், அழகாக இருக்கனால. இது கீழக்கல்ல வந்து கடற்கரையிலேருந்து உள்ளே போகிற இடம். இந்த இதில் சூரியன் கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த வீடியோ 2வது வீடியோ தான், இது கரெக்டாக 2வது வந்துருச்சு. எவ்வளோ சூப்பரான காட்சிகள் பாருங்கள். இங்கிட்ட மரங்கள், கடற்கரைகள், பெரிய போட்டு இருந்தால் கூட லுக் இருக்காது. இந்த சின்ன சின்ன போட்டு கரையில் கிடக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நேராக அப்படியே சூரியன் மறைய போகுது, கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ நம்ம முன்னால் பார்த்த வீடியோ வந்து கொஞ்சம் பாதி மறைஞ்ச நிலையில் வீடியோ பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மேலே இருக்குது. மக்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க, ஒரு டைம் பாஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் காட்சிகள், கண்கொள்ளா காட்சி. அப்படியே அந்த மாலை நேரத்தில் வந்து அந்த மக்கள்லாம் நிற்கிறது ஒரு நிழல் மாதிரி தெரியுது பற்றியில், அதே ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இந்த சீனரிக்கே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சீனரியே போதும் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. மரங்கள், கடற்கரைகள், இந்த படகு, மக்கள் மீன் பிடிக்கிறது, அது அப்படியே ஒரு நிழல் மாதிரி தெரிகிறது. சூரியன் மறையக்கூடிய காட்சி, மறைய போகுது. இப்போ கொஞ்சம் இறங்குச்சுன்னா மறைஞ்சிடும். அந்த மறைஞ்ச காட்சி தான் இதுக்கு முன்னால் பார்த்தோம். அழகான காட்சி. இறைவனுடைய படைப்புகளை வச்சு தாங்க இறைவனை அறிய முடியும். அந்த இறைவன் தான் படைப்பாளன். உலகம் ஒன்று தாங்க, கடவுளுங்கிற ஒருத்தன் தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடவுள் இருக்க முடியாது. அரபியில் அல்லாங்கிறோம், தமிழில் கடவுளுங்கிறோம், இங்கிலீஷில் காடுங்கிறோம், தெய்வத்தில் மலையாளங்கிறாங்க, மலையாளத்தில் தெய்வங்கிறாங்க, ஹிந்தியில் பகவான்கிறாங்க. இந்த பொதுவான கடவுளுக்கு குடிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, பகவானேன்னு சொல்லும்போது வானத்தில் தான் வானத்தை பார்ப்பாங்க, கடவுளேன்னு சொல்லும்போது வானத்தை பார்ப்பாங்க, அல்லா யாரெல்லாம் சொல்லும்போது வானத்தை பார்ப்பாங்க, ஓ காடுன்னு சொல்லும்போது வானத்தை பார்ப்பாங்க. அப்போ கடவுளை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுவான பேர் ஒவ்வொரு மொழியில் இருக்கும். அந்த பொதுவான பேர் வந்து ஏக இறைவன் ஒருவனை தான் குறிக்கும். அந்த இறைவனை அழைக்கும் போது எல்லாருமே என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி தான் அழைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதன் உள்ளம் சொல்கிறது கடவுளுங்கிற வானத்தில் இருக்கான். அவன் தான் இந்த பூமி, சூரியன், வானம், பூமி அனைத்தையும் படைத்தவன். என்ன அந்த இறைவனை வந்து நம்ம அறிஞ்சு அவனை வணங்கினா மட்டும்தான் நம்ம வந்து மறுமையில் சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா நம்ம போகிற இடம் நரகம். இஸ்லாம் தெளிவாக குரானில் சொல்லுது. குரான் தமிழில் இருக்குது. ஒவ்வொரு மனிதன் படிங்க, உங்கள் உள்ளத்தில் உள்ள என்னென்ன இருக்குது கேள்வி இருக்கோ அவ்வளோத்தையும் குரானில் விட இருக்குது. இந்த கடற்கரை காட்சிகள், இந்த சூரியன் மறையக்கூடிய காட்சிகள், அந்த சிவப்பு கலரு, வானத்தில் உள்ள சிவப்பு கலரு, மக்கள் நிற்கிறது, மக்கள் நடக்கிறது, என்ன இந்த நெல் மாதிரி தெரிகிறது, இந்த மரங்கள், கரைகள், இந்த படகுகள், வண்டி ஒன்று நிற்கிது பாருங்க. ஆனால் மக்கள் எந்த தடுப்பும் கிடையாது. ஆக்சிலேட்டரை மறந்துட்டு கொடுத்துட்டாங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுக வேண்டியதுதான். காக்கா பருத்தியில் இந்த போட்டு ஜெட்டி போகிற இடம் எவ்வளோ காக்கா தாங்க நிற்கிது. காரணம் என்னன்னா குப்பை தாங்க. குப்பையை கொட்டுறதுனால தான் இந்த காக்கா வருது. இல்லைன்னா இந்த காக்கா நாய் இனம்லாம் அழிஞ்சு போயிடும். குப்பை இல்லைனாவே காக்கா நாய் இனம்லாம் அழிஞ்சு போயிடும். என்ன குப்பைனால தான் இந்த நாய் காக்காலாம் பெருகுது. ஏன் வெளிநாடுகளில் வந்து இந்த காக்கா நாயெலாம் இல்லைங்கன்னா காரணம் என்ன, குப்பை இல்லை. இந்த போட் ஜெட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் எந்த தடுப்பும் கிடையாது. மறந்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா முடிஞ்சு வச்சு தண்ணிக்குள்ளே விழ வேண்டியதுதான். தண்ணி ஆழமான தண்ணி. யாராவது இருந்து தூக்குனாத்தான், இல்லைன்னா உள்ளே முங்கிடுவோம் பாருங்க. சரியான ஆழம். நீச்சல் தெரிஞ்சால் தப்பிச்சுக்கலாம், நீச்சல் தெரியலனா மாட்டின முடிஞ்சு.
எந்த தடுப்பும் கிடையாது. சின்ன தடுப்பாவது போடணும், தடுப்பே இல்லை பாருங்க. அது இப்போ கட்டின அந்த தூரத்தில் தெரியுறதில்ல, அது ஏற்கனவே பழைய போட் ஜெட்டி, அது எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இது இப்போ தான் கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே பற்றில தரை எல்லாம் கல் பேந்து பேந்து கிடக்கு பாருங்க. கடற்கரையோட அழகான காட்சி. இந்த ஒரே ஒரு பெரிய லாஞ்சு நிற்கிதுங்க. கீழக்கரை மொத்த இடத்துல இதுதான் ஒரு பெரிய லாஞ்சு. பாக்கி எல்லாமே சின்ன சின்ன போட்டு தான் நிற்கிது. பாம்பன்லாம் நிறைய பெரிய போட்டு நிற்கும். ஐஸ் வண்டி எல்லாமே வந்துடுது சாயங்காலம். மக்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. போட் ஜெட்டியில் வந்து கொஞ்ச நேரம் இருந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகள்லாம் கவனமாக வச்சுக்கிறணுங்க. கீழக்கரை வந்தீங்கன்னா இந்த போட் ஜெட்டி வந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த பிடிமானம் கிடையாது. சின்ன பிள்ளைய போய் உள்ளே விழுந்துடும். கவனமாக கையிலே பிடிச்சிருக்கணும். கீழக்கரை சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா வாங்க இந்த இடத்துக்கு. ஆனால் சின்ன பிள்ளையே கவனமாக பார்த்துக்கிறங்க. நம்ம கம்பியுமே கட்டியிருந்தா கூட நம்ம தடுப்பாக இருந்திருக்கோம். போட்டு நிற்கிற இடத்துல மட்டும் ஓப்பனாக விட்ருக்கலாம். ஆனால் எந்த தடுப்பும் கிடையாது. ஏன்னா கவனமாக தான் இருக்கணும். ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்க. கீழக்கரை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. அழகான இடம். நல்லா ஈவினிங் நேரம் வாங்க. சூரியன் மறையிற காட்சி, அழகான காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தூரத்தில் தெரியுதில்ல, அதான் பழைய போட் ஜெட்டி, அது டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த போகுது. அப்புறம் கீழக்கரை தான். கீழக்கரை வந்து டெவலப் ஆகி போயிடுச்சு. எங்கிட்டும் அது காஞ்சனகுடி வரை போயிடுச்சு. அப்படியே நேராக போனால் காஞ்சனகுடி போயிடலாம். இங்கிட்டு போனால் ஏர்வாடி போய் தூத்துக்குடி போயிடலாம். ஆப்போசிட் சூரியன் உதிச்சிச்சில் அந்த மறைஞ்சிச்சில் அந்த பக்கம் போனால் ஏர்வாடி, தூத்துக்குடி, வாலிநோக்கம், வேம்பாறு அது வரை போகலாம். இங்கிட்டு பாமன், ராமேஸ்வரம் வரை போகலாம். இந்த ரோட்டில் நடந்து போனோம்னா. சூரியன் கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ தான் மறைய ஆரம்பிக்குது. இப்போ தான் யதார்த்தமாக திடீர்னு பார்த்தேங்கண்ணா. சார் சூரியன் மறையிற காட்சி தெரிய போகுது கீழே. அதாவது சூரியன் உதிக்கிற காட்சியும் தெரியும்னு நினைக்கிறேன். சூரியன் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த சைடு இருக்கும்போது சூரியன் உதிக்கிற காட்சியும் நம்ம கீழக்கட்டில் பார்க்கலாம். இந்த போட் ஜெட்டி இல்லைன்னா பார்க்க முடியாது. இந்த போட் ஜெட்டி இருக்கிறனால நம்ம கடலுக்குள்ளே வந்துட்டோமா சூப்பராக தெரியுது. போட் ஜெட்டி இல்லைன்னா தெரியாது. கரையிலேருந்து பார்த்தா தெரியாது. மரங்களே இல்லைன்னா தெரியும். மரங்கள் மறைச்சிரும்ல. இந்த இடத்துல நிற்கும்போது மரங்கள் வந்து இல்லாதனால சூரியன் மறையிற காட்சி அழகாக தெரியுது. இந்த லைட் ஹவுஸ் இன்னும் லைட்டு போடலை. ஆனால் அந்த இது மட்டும் சுற்றுது. அது ரேடார் உள்ளது, என்னன்னு தெரியல. சுற்றுறது என்ன, இந்த ரேடார்னு நினைக்கிறேன். ஏதாவது வெளிநாட்டு கப்பல் வந்தால் அதை கள்ளத்தனமாக வந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த சுற்றுறது லைட்டு வந்து கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அது லைட்டு கிடையாது. லைட்டு வந்து கீழே இருக்கும். நிறைய மக்கள் வர்றாங்க டைம் பாஸுக்கு. ஆனால் கவனமாக இருக்கணும். எந்த பிடிமானமும் இல்லை. மறந்துட்டு ஆக்சிடெண்ட்டை கொடுத்துட்டோம்னா உள்ளே விழுந்துடணும். கவனமாக விட்டுங்க. கீழக்கரைக்கு வர்ற சுற்றி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கவனமாக இருங்க. கவனமாக இருந்து கவனமாக சுற்றி பார்த்துட்டு போங்க. இந்த சூரியன் வந்து இப்போ கொஞ்சம் இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ வரணும். இது கடைசி வீடியோ வந்திருக்கு. சூரியன் கொஞ்சம் மேலே இருக்குது, கொஞ்சம் மறைய போது அந்த கீழ்வானம் சிவக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் பூரா சிவப்பு அழகாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு இந்த காட்சிகள் வந்து அழகாக இருக்கிறனால தான் இது கொஞ்சம் நேரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இப்படி காட்சிகள்லாம் கிடைக்காதுங்க. இந்த போட் ஜெட்டி, இந்த மரங்கள், லைட் ஹவுஸு, மக்கள் நின்று மீன் பிடிக்கிறது, இந்த கடற்கரை காட்சி, சின்ன போட்டுகள், இந்த சீனரிலாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். கவலைகள்லாம் மறந்துடுவீங்க. அதுக்காகத்தான் கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன் இந்த காட்சிகளை. கவலைப்படக்கூடிய மக்கள், உள்ளத்தில் கவலை இருக்கிற மக்கள் காட்சியை பாருங்கள். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ்வின் நினைவை கொண்டு உள்ளங்கள் அமைதி அடையுது. என்ன, அது இறைவனுடைய நினைவை கொண்டு உள்ளங்கள் அமைதி அடையுது. இறைவனுடைய நினைவுனா என்ன சொல்கிறது, நம்ம வந்து இது இறைவனுக்கு பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த மாதிரி இறைவனுடைய பேரை சொல்லி என்ன அவனை புகழ்ந்தோம் சொன்னால், அந்த நினைவுபடுத்தணும்னு சொன்னால் உள்ளங்கள் வந்து அமைதி அடையுதுன்னு குர்ஆனில் வசனம் இருக்குது. அந்த இறைவனுடைய படைப்புகள் தான் இந்த படைப்புகள்லாம். இந்த படைப்புகளை, இந்த காட்சிகள் இதை பார்த்தாலும் என்ன, இறைவனுடைய படைப்புகள் மூலமாக நம்ம உள்ளங்கள் என்ன செய்யுது, அமைதி அடைய வைக்கிறான் இறைவன்.
சூரியனுடைய மறைவுடைய காட்சி ஏன்னா தெளிவாக தெரியுங்க. 4K கேமரா, டிஜிட்டல் கேமராவில் உங்களுக்கு சாம்சங் கேமரா எடுத்தால் கூட இந்த இவ்வளோ தெளிவு இருக்காதுங்க. இவ்வளவு சூரியன் வந்து கம்ப்ளீட்டாக தெளிவாக தெரியாது. கொஞ்சம் வெள்ளை கலராக தெரியும் சூரியன். இதில் நல்ல மஞ்சள் கலராக தெரியுது பாருங்க. 4K வீடியோ இது. இந்த சூரியனை மறைஞ்சிருச்சு பாருங்கள். பாதி சூரியன் உள்ளே போயிடுச்சு. ஆனால் கீழே கொஞ்சம் மேகமாக இருக்கிறனால தண்ணிக்குள்ளே போகிறது தெரியலை. வானம் சுத்தமாக இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே உள்ளே இறங்குறது தெரியும். கீழே வந்து மேகமாக இருக்குது. அதனால் பாதி சூரியனை வந்து மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே மறையிறது தெரிய. மறைஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ். ஈவினிங் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா கீழக்கரையை பொறுத்தவரை என்ன தான் எல்லாம் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அதனால் ஊருக்கு வர்றதுலாம் டைம் பாஸ் தான். உள்ளூரில் யாரும் எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. உள்ளூரில் வெளிநாடு போனால் தான் வேலை செய்வாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, பொழுதுபோக்குக்கிட்ட மீன் பிடிக்க வந்துடுறாங்க. இவ்வளோ கடற்கரை பக்கம் பாருங்கள். காட்சிகள் பற்றியில் படகுகள், என்ன மரங்கள், கடற்கரைகள், தூரமாக சூரியன் மறையுது. இந்த கடற்கரை காட்சிகள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து இதில் இந்த படம் இந்த வீடியோ மூலமாக அமைதி பெறும். அதுக்காக இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இந்த கடற்கரை காட்சி முடிஞ்சுட்டு நேராக என்ன செய்யணும்னா சீலா மீன் வாங்க போகிறோம். மக்கள்லாம் வந்துட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் 6 மணி 6:30 கொஞ்சம் இருட்டுற டைம் அதனால் கிளம்புறாங்க வந்த மக்களுக்கு பூரா. வெளிநாட்டிலலாம் எப்படி வச்சுருப்பாங்க கடற்கரைகள், பீச்சுகள், அந்த சுத்தம் பண்ணி என்ன அந்த டெக்கரேஷன் பண்ணி அந்த ரோடுகள்லாம் போட்டு கல் பதிச்சு எப்படி இருக்குது பற்றியில் அரசாங்கம் தான். நம்ம ஊரில் வந்துங்க இதெல்லாம் நடந்தாலும் மக்கள் என்ன செய்யணும், இங்கிட்டு மூத்திரத்து பஞ்சு வைக்கும், இங்கிட்டு பான் பராக்கா துப்பி வைக்கும், அங்கிட்டு எச்சி துப்பி வைக்கும், இங்கிட்டு வந்து என்ன செய்யும் சாம்பிராணி புகை கொடுத்து இதே பொறுத்து என்ன எல்லா இதுவும் நடக்கும். இப்போ நம்ம வந்து நேராக வந்து கிழக்கு தெருக்கு போகிறோம். கிழக்கு தெருவில் வந்து சீலா மீன் விற்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போ பீச் இதான் பீச் ரோடு. பீச்சிலேருந்து வர்றோம். போர்ஜெட்டி ரோடு நேராக போனோம்னு சொன்னால் உங்களுக்கு குத்துவாப்பள்ளி தாண்டினவொடனே வலது பக்கம் ரோடு கட் ஆகும். இடது பக்கம் கட் பண்ணுறது வந்து மேலே திருப்பூர் ரோடு, வலது பக்கம் போகிறது கிழக்கு திருப்பூர் ரோடு. அந்த கிழக்கு தெருவில் முஸ்லீம் பஜார்னு சொல்லுவாங்க. அவனுக்குள்ளே தான் சீலா மீன் விட்டுறாங்க. இந்த விதத்தில் சீலா மீன் வெட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. பெரிய மீன் வித்தில் எப்படியும் 18 கிலோ இருக்குங்க. ஏற்கனவே நான் வரும்போது பாதி மீன் வெட்டி விற்றுட்டாங்க. இன்னொரு பாதி மீன் இருக்குது. நல்லா பாருங்கள், துண்டை பற்றியில் பெரிய பெரிய துண்டு, நல்லா ஃப்ரெஷ் மீன். இந்த விரால் வந்து உங்களுக்கு 500ரூவாய். நல்லா பெரிய விரால். இது 700. பக்கத்துலேயே பெரிய கனவாக இருந்துச்சு, அது 500ரூவாயா தெரியலை. இந்த சீலா மீன் வெட்டி போடுறாங்க. ஒரு பீஸ் வந்து 1/2 கிலோ இருக்குங்க சீலா மீன். சின்ன பீஸு. முன்னாலெல்லாம் ஒரு பீஸ் 1 கிலோ வெட்டுவாங்க, கொஞ்சம் பெருசாக தடிமனா. இப்போ உள்ளியே விலாக வெட்டுறாரு. வாலி நோக்கத்தில் வந்து இந்த சீலா மீன் அதிகமாக கிடைக்குங்க. அது நேர கீழே கிடைக்கத்தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. சென்னைக்கு அனுப்பி விடுவாங்க. சென்னையில் சொந்த பந்தத்துக்கு அனுப்புவாங்க. பஸ்ஸில் கொடுத்துடுவாங்க. நைட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஐஸ் வச்சு கொடுத்தா காலைல போய் சேர்ந்துடும். காலைல அவங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்க. பெரிய சீலா மீன். ராம்நாடு பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சீலா மீன் தான் கிடைக்குது. ஒரு 2 கிலோ 3 கிலோ. அதே 1 கிலோ 1000 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து 1300 ரூபா. இது நான் தான் வாங்க வந்திருக்கேன். $1300 1 கிலோ. நல்லா பெரிய துண்டாக இருக்குது. கீழக்கரை வந்தீங்கன்னா நீங்கள் மீன் வந்து இப்போ வாங்கி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டான மீனாக இருக்கும். நல்லா சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழைய மீன்லாம் கொண்டு பிடிச்சவொடனே இங்கிட்டு கொண்டு வந்துடுவாங்க. தொட்டு பார்க்குற மீன் எப்படி இருக்குன்னு. நல்லா கொலன்னு இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த விறப்பாக இருந்தால் தாங்க நல்ல மீன். தொடும்போது கொலன்னு வந்துச்சுன்னா பழைய மீன். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தொடும்போது விறப்பாக இருக்குங்க.
1 கிலோ வாங்குகிறேன். இப்போ சீலா மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் மீனும் சூப்பருங்க. குழம்பு எல்லாம் 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். 2 நாள் நல்ல டேஸ்ட்டு. மீனும் டேஸ்ட்டு, குழம்பும் டேஸ்ட்டு. ஆனால் குழம்பு மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவை தான் போடணும். கடை மசாலா வாங்கக்கூடாது மீன் குழம்புக்கு. வீட்டிலையே வந்து மசாலா வந்து அரைங்க, அந்த மசாலா போடுங்க. மீன் வாங்கியாச்சு. நல்லா வெட்டி வெட்டி துண்டாக போடுறாங்க. பாதி மீன் விற்றுடுச்சு பாருங்க. எப்படியும் ஒரு 18 கிலோ மீனாக இருக்கும். இதே இப்போ எனக்கு 1 கிலோ, இப்போ 1 கிலோ வெட்டிட்டார் பாருங்க. 2 ஆச்சு. அதுக்கு முன்னால் பெரிய பெரிய துண்டாக இருந்திருக்கும். என்ன 2, 3, 5 இது எப்படி ஒரு 13 கிலோ மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இதோட பெரிய மீன்லாம் வரும், செம்ம பெருசு வரும். 18 கிலோலாம் வரும். அதெல்லாம் ஒரு துண்டு போட்டாங்கன்னா 1 கிலோ இருக்கும் ஒரு துண்டு. கிழக்கு தெருவில் முஸ்லீம் பஜார் வந்தீங்கன்னா உனக்குள்ளே வந்து உங்களுக்கு டிசம்பர், ஜனவரி மாதங்களில் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க சீலா மீன். நல்ல ருசியான சீலா மீன், ருசியான விரால் கனவாலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. பெரிய விரால் 700ரூவான்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல. கனவா பெரிய கனவா இருந்துச்சு 500ரூவான்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல. இது பக்கத்தில் ஒரு மீன் இருக்குது, அது என்ன மீன் தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன மீன். அது பக்கத்தில் கொஞ்சம் விலை கூடின மீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விரால் பக்கத்தில் ஒரு மீன் கிடக்குல, அது என்ன மீன், விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். அது நான் விலை கேட்கல, அது என்ன மீனுன்னு கேட்கலண்ணா. மீனை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். அது என்ன விலை கூடின மீனா? விலை கூடின மீன் தான் இந்த டயத்தில் விற்பாங்க. அப்படியே மண்டையில் ஒரு ரத்தத்தை அப்படியே தடவி விட்டுறாங்க மேலே. மீன் வாங்கிட்டு ரூபா கொடுத்தாச்சு. இப்போ மகரிப்பு டைம் வந்துருச்சு, இந்த தொழுகக்கூடிய நேரம் வந்துருச்சு. 6:30. நான் மீனை கொண்டு போய்ட்டு திரும்ப கொடுத்துருவேன். வச்சுருங்க, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவேன். கொடுத்துட்டு போவேன். தொழுதுட்டு வந்துடுறேன். தொழுகை மகரிப்பு தொழுகை டைம் ஆயிடுச்சு. இப்போ கிழக்கு தெரு பள்ளியாசலுக்கு தான் தொழுக போகிறோம். கேமரா நல்லா இருக்குங்க, 4K. நான் என் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், 1423 ரூபாய்க்கு. ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா ஆப்ஷன் இருக்குங்க, எல்லா ஆப்ஷனு. அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், ஆக்ஷன் கேமரா. இப்போ நேராக போனால் கிழக்கு தெரு ஹைராத்தில் ஜாலியாக ஸ்கூல்லாம் இருக்குது, பழைய ஸ்கூல். அதெல்லாம் இந்த மினரா திரிதூத்தியில் அதான் கிழக்கு தெரு பள்ளியாசை. கிழக்கு தெரு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிழக்கு தெரு பள்ளியாசை வந்துட்டோம். பைக்கில் கேமரா மாட்டியிருக்கனால, சின்ன கேமரா இருக்கனால யாருக்கு அதை பற்றி தெரியலை. அந்த கேமரா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணுறவங்க ஒரு மீன் நல்லா